Hi students, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 6.2ல first sum பார்க்க போறோம். In figure 6.17 அதாவது இந்த figure இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா DE is parallel to BC அதாவது DEயும் இந்த BCயும் parallelனா ரெண்டும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். அது வந்து intersect ஆகாது. Find EC in one first figureல இருந்து EC அதாவது இந்த வேல்யூ கொடுக்கல இல்லையா, இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் பிக்சரில் ADயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாருங்களேன், இங்கே வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த லைனும் இதுவும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. இந்த வேல்யூ தெரியும், ADயோட வேல்யூ தெரியும், DBயோட வேல்யூ கொடுத்தாச்சு, AEயோட வேல்யூ கொடுத்தாச்சு, ECயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு தியரம் படிச்சிருக்கோம். ஏன்னா இது ப்ரொபோஷனாலிட்டி தியரம்னு ஒரு தியரம் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன எழுத போகிறோம்னா ஃபைண்டிங் ஈசி. அப்போ ஈசி கண்டுபிடிக்க போகிறோம். ஈசி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் ஒரு தியரம் இருக்குன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ இஸ் பேரலல் டு பிசி. இந்த ரெண்டு லைன் எழுதணுன்னா அது பேரலல்னு அர்த்தம். அதாவது டிஇயும் பிஇயும் பேரலாக இருக்குது. ஸோ we can write the proportion. இப்போ ப்ரொப்போர்ஷன் வந்து நம்மளோட மேக் பண்ண முடியும். எப்படி ப்ரொப்போர்ஷனாக இருக்கும், AD டிவைடட் பை BD, அதாவது AD டிவைடட் பை DB இஸ் ஈக்குவல் டு, இந்த சைடு பாருங்கள், AE டிவைடட் பை EC, AE டிவைடட் பை EC. கரெக்டாக அதான் பாருங்களேன் எப்படி எழுதுறேன்னு, AD டிவைடட் பை DB AE டிவைடட் பை EC அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதோட வேல்யூஸ் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ADயோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 1.5 டிவைடட் பை BDயோட வேல்யூ, BD வந்து 3, தட் இஸ் ஈக்குவல் டு AEயோட வேல்யூ 1 டிவைடட் பை EC தெரியாது. இப்போ என்ன வேல்யூ வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடுவோம். அதாவது இங்கே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை இங்கே நியூமரேட்டர் கொண்டு போயிடுவோம். இங்கே இருக்க அந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு வருவோம். அப்போ நியூமரேட்டர் இருக்க டினாமினேட்டர் வந்துடும், கீழே டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். ஃபஸ்ட்டு EC இங்கே கொண்டு வந்துட்டா EC வந்துடும், இந்த 1 அப்படியே இருக்கும். நியூமரேட்டரில் இருக்கிறது கீழே எப்படி வந்துடும், டினாமினேட்டருக்கு 1.5ன்னு வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே இன்ட்டு நியூமரேட்டருக்கு போயிடும். கரெக்டாக அப்போ ஆன்சர் என்ன வரும், EC இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 1.5ன்னு வரும். இதே 2 டைம்ஸ் 1.5 மல்டிபிள் பண்ணால் 2 கிடச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து 2 சென்டிமீட்டர். கரெக்டாக ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஃபைண்டிங் செகண்டில் என்ன கொடுத்துருக்கு, DB கொடுத்துருக்கு, AE கொடுத்துருக்கு, EC கொடுத்துருக்காங்க. அப்போ AD தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதே ப்ரொபோஷனாலிட்டி தியரமில் என்ன எழுதுவோம், ஃபைண்டிங் AD கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது, என்ன செய்ய போகிறோம், AD டிவைடட் பை DB இஸ் ஈக்குவல் டு AE டிவைடட் பை EC. ADயோட வேல்யூ அது தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்குவோம். இது வந்து 7.2, இந்த சைடு 1.8 டிவைடட் பை 5.4. இப்போ AD மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிடுவோம். இன்ட்டு 7.2ன்னு வந்துருந்த 7.2 டிவைடட் பை கீழே இருக்கிறது 5.4. இப்போ எல்லாத்துலேயும் டெசிமல் இருக்குது, அந்த பாயிண்ட் ஃபுல்லாக தூக்கி விட்டால் என்ன கிடைக்கும், 18 இன்ட்டு 72 டிவைடட் பை 54ன்னு கிடைக்கும். இது எப்படி கேன்சல் பண்ணலாம், நம்ம 2 டேபிள் இதில் கேன்சல் பண்ணிட்டே வருவோமா. எனக்கு தெரிஞ்சு 18 வந்து 118 இஸ் 18, 318 சார் 54 வரும்னு நினைக்கிறேன். 318 சார் 54 வருது, 318 சார். அப்புறம் 3 வச்சு இங்கே 72 நம்ம டிவைட் பண்ணுவோம். 72 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 3 இஸ் 3, 2 3 சார் 6, ரிமைனிங் 1, 2 3 சார் 6, 4 3 சார் 12ன்னு வருது. ஸோ ஓகே, அப்போ இங்கே 1 பாயிண்ட், இதில் வந்து இதுக்குரிய ஒரு பாயிண்ட்டு இதுக்குரிய பாயிண்ட்டும் கேன்சல் ஆகிருக்கும். இது 1.8 அப்படியே இருக்கும். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணி வரும்போது இது 24ன்னு வருது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 வந்து 0.1ன்னு வந்துருக்குமா. அப்போ 0.1 இன்ட்டு 24 மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், 2.4 சென்டிமீட்டர். ஓகேவா, இங்கே கேன்சல் பண்ணதில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்குது. இதில் ஒரு டாட்டு தான் கேன்சல் ஆகி 72 54ன்னு வந்திருக்கும். இது 1.8 அப்படியே இருந்திருக்கும். இப்போ கேன்சல் பண்ணோன்னா 118 வந்து 354 கேன்சல் ஆகிருக்கும். ஆனால் இங்கே 18 இல்லை, 0.1ன்னு வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் 72 24ல் மல்டிப்ளை பண்ணால் 2.4ன்னு வரும். இதை நீங்கள் தனியாக 2 டேபிளில் கூட உட்காந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா பொறுமையாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். அப்போ ADயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான்.